ஹாய் ஹலோ வணக்கம். இன்னைக்கு நம்ம தங்கர் பச்சான் மகன் நடிச்சு வெளியான படம் தான் பேரன்பும் பெருங்கோபமும். இந்த படத்தோட டைரக்டர் யாருன்னு பாத்தீங்கன்னா சிவபிரகாஷ். இந்த படத்தோட ஸ்டோரி பத்தி பாக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு வந்து கிடைக்கும். தங்கர் பச்சானுடைய மகன் விஜித் நடிச்சு வெளியான படம் தான் பேரன்பும் பெருங்கோபமும். இந்த படத்துல வந்து மைன் கோபி, அருள்தாஸ் சொல்லிட்டு ஏகப்பட்ட பேர் நடிச்சிருக்காங்க. இந்த படத்தோட ஸ்டோரி பத்தி பார்ப்போம். இந்த படத்தோட ஸ்டோரி என்னன்னு பாத்தீங்கன்னா வழக்கம் போல இது ஒரு ஜாதி படம் தான். அதாவது உயர்ந்த ஜாதி தாழ்ந்த ஜாதி இவங்க வந்து கம்யூனிட்டி வச்சு ஒரு கதை சொல்லணும் அப்படின்னு இந்த படத்தை எடுத்திருக்காங்க. இந்த படத்தோட ஸ்டோரி என்னன்னு பாத்தீங்கன்னா கதைப்படி ஹீரோ வந்து ஒரு புத்தகத்தை படிச்சு அது மைண்ட் டிஸ்டர்பன்ஸ் ஆகி அது ஒரு பெரிய ஒரு இஷ்யூவா ஆயிடுச்சு அப்படின்னு ஒரு ஹீரோவோட கதையை ஒரு பெரியவர் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அப்பதான் அந்த கதை ஓபன் ஆகுது. அது என்ன கதைன்னு பாத்தீங்கன்னா இந்த கதை வந்து என்ன விடிவீரில் தூங்கவே விடல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கதையை படிக்க ஆரம்பிக்கிறாரு. அந்த கதை என்னன்னு கதைன்னு பாத்தீங்கன்னா அந்த ஹீரோவோட கதை. அந்த ஹீரோ என்ன பண்றாரு பாத்தீங்கன்னா ஒரு ஹாஸ்பிட்டல்ல வேலை செய்யறாரு. அவர் வந்து என்ன பண்றாருன்னா அந்த ஊர்ல இருக்கிற ஒரு அரசியல்வாதி பிளஸ் அந்த ஊர் தலைவர், அவர் ஒரு ஜாதி வெறி பிடிச்சவர். அந்த ஊர்ல இருக்கிற எல்லாருமே ஜாதி வெறி பிடிச்சவங்க. ஹீரோவோட அம்மா முதற்கொண்டு இந்த படத்துல ஜாதி வெறி பிடிச்சவங்க தான். இவங்க என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா ஆரம்பத்திலேயே ஒரு காதலர்கள் வந்து லவ் பண்ணிட்டதுனால அவங்க ரெண்டு பேர்த்தையும் ஒருத்தர் காதலனை கொண்டுட்டு காதலி வந்து சுயநினைவு இல்லாத பண்ணிடுவாங்க. இதை மனசில் கொண்டு என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ வந்து வெளியூர்ல தங்கி படிக்க வைக்கிறதுக்கு அம்மா முயற்சி எடுத்து அனுப்புறாங்க. ஒன்னு என்ன பண்றாங்க பாத்தீங்கன்னா வெளியூர் போன நம்ம ஹீரோ அங்க இருக்கிற ஒரு பொண்ணை லவ் பண்றாரு. ஆக்சுவலி அந்த பொண்ணு தான் இவரை லவ் பண்ணிட்டு இருக்கோம். இவரும் ஒரு கட்டத்தில் லவ் பண்ண ஆரம்பிப்பாரு. இப்போ வந்து அந்த பொண்ணு வந்து மலையாளி. இப்போ என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா அந்த பொண்ணையே கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு எடுத்துட்டு அந்த ஹீரோ என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா அந்த பையனுக்கு அந்த பொண்ணு கல்யாணம் பண்ணிக்கிறாரு. கல்யாணம் பண்ணிக்கணும் ஊருக்கு கூட்டிட்டு வராரு. வந்த உடனே அவங்க அம்மா வந்து ஜாதி வெறி பிடிச்சவங்க இல்லையா, இந்த பொண்ணு மலையாளம் பேசுது, இந்த பொண்ணு என்ன ஜாதின்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு ஒதுக்கே வச்சிருக்காங்க. இப்போ வந்து ஊர்ல இருந்து வரக்கூடிய தன்னோட ஃப்ரெண்ட் வந்து இந்த பொண்ணு வந்து உயர்ந்த ஜாதி பொண்ணு தான் கேரளாவிலேயே அப்படின்னு சொல்லங்காட்டி எல்லாம் சேர்த்திக்குவாங்க. சேர்த்துனோடனே அதை வந்து இவங்க ரெண்டு ஒற்றுமையா இருந்து அந்த பொண்ணு மாசமா இருப்பாங்க. இப்போ வந்து அந்த ஊர்ல இருந்து வரக்கூடிய ஒருத்தர் வந்து பாக்குறாங்க. பார்த்த உடனே இந்த பொண்ணு வந்து கீழ் ஜாதி சேர்ந்த பொண்ணுன்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கிட்ட சொல்லிடுறாங்க, ஹீரோ அம்மா கிட்ட. அதுக்கப்புறம் எடுக்கக்கூடிய டிராஜடி டிராமா என்ன, அதுக்கப்புறம் மைன் கோபியும் அருள்தாஸும் அந்த ஊர் பெரிய மனுஷன் வந்து ஜாதி தங்க தலைவராக இருந்து அவங்க என்ன பண்றாங்க, அந்த ஊருக்கு சாமியா வந்துச்சு, இன்னொரு ஜாதி வரி ஒழிச்சுதான் இல்லையா, இந்த ஹீரோ என்ன ஆனாரு, இதற்கான விடை தான் இந்த பேரன்பும் பெருங்கோபமும். இந்த படத்தினோட ஹீரோ யாருன்னு பாத்தீங்கன்னா விஜித். அவர் வந்து தங்கர் பச்சானுடைய மகன். தங்கர் பச்சான் யாருன்னு பாத்தீங்கன்னா அழகி படம் எடுத்தார்ல, அவர் தான் தங்கர் பச்சான். அவர் வந்து இப்போ ஒரு அரசியல்வாதியா கூட மாறிட்டாரு. அவரும் ஒரு சங்கத்தில் இருக்காரு. ஆல்ரெடி அவர் வந்து தன்னோட மகனை வந்து ஒரு ஹீரோவா ஆக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படத்தை எடுத்து கொடுத்திருக்காரு. இந்த படத்தில் நடிச்சுக்கிற எல்லாருமே சூப்பரா நடிச்சுக்கிறாங்க. அது எந்த குறையும் கிடையாது. ஏன்னா புதுமுகம் அப்படின்னு தெரியாத அளவுக்கு உண்மையிலேயே அந்த வயசான கேரக்டர் மாதிரி வந்து நடிச்சிருக்கிறது உண்மையிலே ஒரு பெரிய விஷயம் தான். ஏன்னா முதல் படத்திலேயே தன்னுடைய பையனை வந்து இந்த மாதிரி ஒரு நடிச்சிட்டு வைக்கிறது உண்மையிலேயே பரவாயில்ல, நான் பாராட்டுறேன். அதே போல அந்த படத்துல வர அந்த ஹீரோயின் உண்மையிலேயே நல்லா நடிச்சிருந்தாங்க. அவங்க தான் கிரெடிட் கொடுக்கணும். அந்த குறிப்பா அந்த சுத்தி வர தீ எரிஞ்சிட்டு இருக்கும்போது அந்த பிரசவம் அவர் சீன்லாம் நல்லாவே எடுத்திருந்தாங்க. நல்லா இருந்துச்சு அந்த சீன்லாம் பாக்குறதுக்கு. அப்புறம் பாத்தீங்கன்னா மைன் கோபியும் அருள்தாஸும் ரெண்டு பேரும் ஒரு ஜாதி வெறி பிடிச்ச ஒரு பெரிய ஒரு மிருகமா இருப்பாங்க அந்த ஊர்ல. அது போல அவங்க எல்லா கொடுமையான சம்பவங்களையும் செய்வாங்க. அப்புறம் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த படத்துல இருக்கக்கூடிய இன்னொரு முக்கியமான கேரக்டர் யாருன்னு பாத்தீங்கன்னா அவங்க அம்மா தான். இதை யாருமே ப்ரொடெக்ட் பண்ணிருக்க மாட்டாங்க. எல்லா படங்கள்லயும் வழக்கம் போல பாத்தீங்கன்னா அவங்க அம்மா தான் ஹெல்ப் பண்ணுவாங்க, இல்ல பாட்டி ஹெல்ப் பண்ணுவாங்க, இல்லைன்னா தாத்தா ஹெல்ப் பண்ணுவார், அந்த மாதிரி வரும். இந்த படத்துல வந்து அவங்க அம்மாவே பயங்கரமான ஜாதி வெறி பிடிச்ச பொண்ணு. அவங்க வந்து ஒதுக்கி வைக்கும் போது அவங்க கலங்குறது, தன்னால கடைசி நேரத்துல யாருமே நம்மளுக்கு உதவ வரலன்னு சொல்லி அவங்க வருத்தப்படுறது, அதெல்லாம் முதல்ல செஞ்சிருக்கலாம். இதெல்லாம் ஜாதி வெறி இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக எடுக்கப்பட்டாங்களா, இல்ல ஜாதி வெறி இருக்கணும் அப்படின்னு சொல்லி எடுத்தாங்களான்னு தெரியல. ஏன்னா ஜாதி வெறி இருக்கணும்னு தான் எடுத்திருப்பாங்க நான் நினைக்கிறேன். ஏன்னு கேட்டீங்கன்னா ஜாதி வெறி அப்படி பண்றவங்களுக்கு அவங்களுக்கு ஒரு ஹீரோ ஒரு தண்டனை கொடுப்பாரு. அது என்ன தண்டனைன்னு பாத்தீங்கன்னா தன்னோட மகன் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து ஒரு திடீர்னு ஒரு குண்டை தூக்கி போடுவாரு. அதை நம்பிக்கிட்டு அந்த வில்லன்கள்லாம் என்ன பண்ணுவாருன்னு பாத்தீங்கன்னா தன்னோட மகனை சந்தேகப்படுவாங்க. அந்த அளவுக்கு அவங்க ஒரு முட்டாளான வில்லன்கள் அந்த படத்தில் நடிச்சிருப்பாங்க. அவங்களுடைய அந்த அந்த சீன் வந்து எனக்கு முரண்பாடா இருந்துச்சு. ஏன்னு கேட்டீங்கன்னா அந்த வில்லன்கள் வந்து அவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கிறாங்க. இதெல்லாம் ஈஸியா நம்ம வந்து கடந்து போற விஷயம் அப்படின்னு அவங்க நினைக்கிறது இல்லை. அது ஒரு பெரிய விஷயம் இஷ்யூ ஆகி தன்னோட மகன் இல்லை அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அவங்க மேல கோவப்பட்டு இது பண்ணுவாங்க, பயங்கரமா இது பண்ணுவாங்க. அதெல்லாம் இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலா சொல்லியிருக்கலாம். டக்குன்னு படம் முடிஞ்ச மாதிரி இந்த படத்தை முடிச்சு விட்டாங்க. வேற ஒன்றும் இல்லை. இந்த படத்தில் நடிச்சுக்கிற எல்லாருமே நல்லா நடிச்சிருந்தாங்க. அது எந்த குறையும் கிடையாது. குறிப்பா அவங்க அம்மா கேரக்டர் ரொம்ப ரகடான கேரக்டர். அது இன்னும் நல்லா ஸ்ட்ராங்கா கொடுத்துருக்கலாம். அது போல வந்து இந்த படத்துல காமெடிங்கிறது எங்கேயுமே பெருசா ஒர்க் அவுட் ஆகல. சும்மா ஒரு தேவையில்லாத ஒரு ஜாதி வெறி படத்தை எடுத்து எப்படியாவது ஒன்று பையனை ரீச் பண்ணிடணும் அப்படின்னு நினைச்சு எடுத்திருக்காங்க. பேரன்பும் பெருங்கோபமும் பேர் நல்லா இருந்துச்சு. ஆனா படம் தான் கொஞ்சம் நல்லா இல்லை. இது வந்து ஓரளவுக்கு பார்த்து நீங்க ரசிக்கலாம். ஒரு டைம் பார்க்கறது கூட உங்களுக்கு ரசிக்க முடியுமான்னு தெரியல. இது வந்து ஒரு ஜாதி வெறி பிடிச்ச படம். இந்த படத்தினோட ஸ்டோரி பத்தி இவ்வளவுதான் என்னால சொல்ல முடியும். நம்ம சேனல்ல நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா இது போன்ற வீடியோக்களை நான் உங்களுக்கு தினந்தோறும் பகிர்வேன். தேங்க்யூ.